இப்பெல்லாம் ஊழல்னால வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஊழல்னா காங்கிரஸ்காரன் ஊழல் செஞ்சான், திமுக ஊழல் செஞ்சது, அதிமுக வழக்கெல்லாம் இருக்குது. அப்போ எப்படி வந்தது? 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வந்தது, யுத்தமும் வந்தது, நாம் செத்தோம். 1.5 லட்சம் பேர் செத்தோன்னு வச்சுங்க. அது மக்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ இந்த 5 வருஷத்தில் மக்களுக்கு தெரிஞ்சது. கொலை நடந்தது, ராஜபக்சே கொலை செஞ்சான். இதுக்கு முசோலினி நாட்டிலிருந்து கொடுங்கோலன் முசோலினுடைய வாரிசாக வந்த சோனியாவும் துணை நின்று, அதற்கு திமுகவும் துணை நின்று, இன்னும் சில கட்சிகளும் துணை நின்று நம் இனத்தை அழித்தது. ஆனால் இப்போ நான் வைக்கிற வேண்டுகோள் ஒன்று உண்டு. 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு அலை அடிச்சதுங்கிறாங்க. ஈழம் அழிக்கப்பட்டதன் காரணமாக இந்த மக்கள் ஒரு நிலையை எடுத்து ஓட்டு போட்டாங்க. சரி, அது 5 வருஷத்துக்கு முன்னே அப்படி நடக்கலை. ஆனால் 5 வருஷத்துக்கு பிறகு பழி தீர்த்திருக்காங்க. கருவறுத்தாச்சு. அதில் எனக்கோ மக்கள் தலைவருக்கோ வேறுபாடு கிடையாது. சரி, அலைன்னு என்ன அப்படியே அடிச்சுட்டு போகணுமா? போகட்டும். நீங்கள் வெற்றி பெற்றீங்க. உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். சர்வதேச நாடுகளில் உள்ள தமிழர்கள் எல்லாம் ஓட்டு போட்டு ஓட்டெடுப்பு எடுக்கணும்னு முத பேசினது மக்கள் தலைவர் தான். அவன் ஒரு கொடுங்கோலன், அவன் ஒரு எதிரின்னு சொன்னதும் மக்கள் தலைவர் தான். அவனை ஒரு போர் குற்றவாளியாக்கணும், பொருளாதார தடை பண்ணணும்னு சொன்னதெல்லாம் மக்கள் தலைவர் தான். இப்படி ஒரு 4 தீர்மானத்தை நீங்கள் போட்டீங்க. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் போட்டாங்க. அதை வரவேற்று வாழ்த்து கூறினதும் மக்கள் தலைவர் தான். முன்மொழிந்தார். அதுக்கான குரலை உயர்த்தி பேசினார். தமிழ்நாட்டில் எப்பயுமே மக்கள் போராடலைன்னா இந்த வெற்றி பெற்றவங்கெல்லாம் வேறு வேறு திட்டங்களை போட்டு கொண்டுட்டு போவாங்க. வெளியில் போராடின தொட்டு தவிர்க்க முடியாமல் அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தீங்க. தாயே, அம்மா, நீங்கள் அதிலிருந்து பின்வாங்கக்கூடாது, அதை நிறைவேற்றணும். வெளிநாட்டிலேருந்து விளையாட வந்த பந்து விளையாட்டு வீரர்கள்லாம் உள்ள நுழையக்கூடாதுலாம் செஞ்சீங்க. அந்த உறுதியோடு இருக்கணும். ஒரு 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 யார் முசோலினி நாட்டை சேர்ந்த ஒரு சோனியா. இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு நிலைமை என்ன? எங்கள் வயிற்றுச்ச சும்மா இருக்குமா? அதே மே மாதம் உனக்கு தீர்த்து கட்டிட்டோமே, எல்லாம் நடுத்தரில் நிற்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டோமே. காங்கிரஸ்காரெல்லாம் ஓடி போயிட்டானே, கண்ணுக்கே தெரியலையே. திமுக இன்னைக்கு தெரியலையே. ஏன்? ஒரு கழக ஒரு பிடிவாதமாக இருந்த ஒரு இயக்கத்தை குடும்ப சொத்தாக்கணே குட்டிச்சவர் பொண்ணிய இனத்தை காட்டி கொடுத்திய. காட்டுனீங்களா இல்லையா? மறுக்க முடியுமா? அதுங்க குழியிலிருந்து எங்கள் மக்களை எல்லாம் போர் நின்று போச்சு, எல்லாம் வெளியே வாங்கன்னு வெளியே கொண்டாந்து வச்சு அவன் கொத்து குண்டை கொள்றதுக்கு காரணமாக இருந்தது யார்? மறைக்காதீங்க, நேர்மையை பேசுங்க. இந்த ட்ரிப்பு இலங்கை பிரச்சனை இல்லைன்னு பேசுனீங்களே, என்னாச்சு? ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு போட்டாங்க. அதில் அவரு மக்கள் தலைவர் வெற்றி பெற்றதுங்கிறது நான் சொன்னதுல தான். மற்றதில் ஒரு தோல்விங்கிறது நான் தோல்வி எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா பணம் கொடுத்தீங்கிறது வேற கதையெல்லாம் இல்லை. பன்னாட்டு சதி அதில் இருக்கு. வெளியே தெரியாத பன்னாட்டு சதி தான் அவரை வீழ்த்துனுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு எத்தனை தொலைபேசி, யார் என்கிட்ட பேசலை, எந்தெந்த கட்சியில் இருந்தோ யாரோ அவர் ஒரு ஆள் ஜெயிச்சிருக்கலாமே, அவர் ஒரு ஆள் வந்திருக்கலாமேன்னு அந்த உணர்வு உலகத் தமிழர்கள் அத்தனை நெஞ்சிலையும் இருக்கு. படுபாவிங்கெல்லாம் சேர்ந்து கூட்டு சேர்ந்து அவரை வீழ்த்தினீங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறீங்க. அது கிடையாது. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, எனக்கு பதவி மேலே மோகம் இல்லை, நான் தந்தை பெரியாரை போல பொதுப்பணி ஆற்ற விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கிறார். நான் அதை போல் பொதுப்பணி ஆற்ற விரும்புகிறேன்னு. வாங்க, என்னாச்சு?
பாராளுமன்றத்துக்கு நீங்க போகணுங்கிறது ஆசை எங்களுக்கு இருந்தது. தமிழீழ பிரச்சனைக்காக குரல் கொடுப்பீங்க. தமிழ்நாட்டு கொடுக்குறீங்களோ இல்லையோ, இந்த இன விடியலுக்காக நீங்க முதல் மனிதர் என்ற காரணத்தினால நீங்க போகணும்னு எல்லாரும் விரும்பணும். போக முடியலன்னா தமிழ்நாட்டு கிளர்ச்சி பூமியாகும். சோனியா அவ வந்து எங்களை அழிச்சா. ஆனா காந்தி மண்ணில் பிறந்த மோடி அவர்கள் அதை செய்யக்கூடாது. ஏன்னா முந்தைய அரசு மேல நான் ஒரு குற்றச்சாட்டு வச்சு முழக்கமே போட்டேன், காந்தி தேசம் கொடுத்தது புத்த தேசம் கொன்னுதுன்னு. அந்த நிலையை நீங்க உருவாக்கிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு நெறியோட தான் இருக்கீங்க. ஏன்னா அந்த கூட்டத்தில் நீங்க போய் ஒரு டீ வித்த ஒரு பையங்கிற நீங்க அறிமுகப்படுத்திக்கிட்டு நின்று அங்க ஆட்சி செய்ய முடியும்னு கூட நான் நினைக்கல. ஆனா அங்க வலிமை அப்படி சொல்லுது, நான் ஆட்சி செய்வேன், தூங்க மாட்டேன், உழைப்பேன்னு. எங்களையும் மறந்துடாதீங்க. முதலமைச்சர் போட்ட தீர்மானத்துக்கெல்லாம் நீங்க துணையா நில்லுங்க. எவ்வளவு அவசரம்? முதல் வாழ்த்து முத்தமிழறிஞர் வாழ்த்து போகுது. ஒன்னு அடிச்சு துவைச்சு எடுத்தாச்சு. இங்க இருந்து நீ முதல் வாழ்த்தான், அப்பா பிள்ளைங்க 2 பேரும் வாழ்த்து போகுது. இன்னொருத்தவன் வாழ்த்து போச்சு. யாரு? கொலகார பைய ராசப்பச்சையனுடைய வாழ்த்து போகுது. போகலாமா? அவன் அழைச்சான்னு கூட நீங்க போகலாமா? அவனை எப்படி போக முடியும்? ஒரு இனத்தை அழிச்சவனை போய் நீ பார்க்கறது துரோகம் இல்லையா? ஏற்கனவே போய் கை கொடுத்தவங்க அதெல்லாம் என்னாச்சு? அன்னைக்கு சோனியா வாழ்கன்னு சத்தம் போட்டவங்க இதெல்லாம் என்னாச்சு? நம்ம மறக்கலாமா? இனத்தை அழிச்சவனை போய் நீங்க பார்க்கலாமா? இப்பயே அதை மறுக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நீங்க மறுக்கணும். நீ கொலகார பாவி, 2000 இந்து கோயில்களை இடிச்சவன், 200 சர்ச்சுகளை இடிச்சவன், 200 மசூதிகளை இடிச்சவன், அநியாயம் பண்ணி அவன் என்ன சொல்றான்னா, கலப்பினமாக்கு, முறையற்ற போரை நடத்து, எதை வேணாலும் செய்ய. இன்னைக்கு நடந்த செய்தி என்ன தெரியுமா? அவன் ஒரு மனித மிருகங்கிறதுக்கு யாழ்ப்பாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம முதலமைச்சர் இருக்கிறாருங்க ஒருத்தர். அவர் கட்டடத்துக்கு முன்னாலே இன்னைக்கு சிவாஜிலிங்கம் ஒரு புரட்சிக்காரன், அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு கல்லை வச்சு தீபம் ஏற்றிருக்கிறாரு. அங்கே உள்ள இராணுவம் போய் அடித்து துவைச்சி காலால் மிதிக்குது. இணையதளத்தில் பாருங்கள், இன்னைக்கு இணையதளத்தில் பாருங்கள். அப்போ தமிழன் வாழக்கூடாது, நீ வாழணும்னா என்ன நியாயம்? ஏன்டா உன்னை வெட்டக்கூடாது, கொல்லக்கூடாது? ஏன் நீ எங்களை வெட்டலாம் கொள்ளலாம் நாங்கள் செய்யக்கூடாதா? அந்த நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டோம்? எவ்வளோ நியாயத்தை கேட்டு பார்த்தோம், இன்னைக்கு செஞ்சிய. அதனால சொல்கிறேன், அத்தனை தொகுதி டெபாசிட் போயிடுச்சு உங்களுக்கு. முத்தமிழறிஞர் நாளையிலிருந்து வாயை பொத்திக்கிட்டு இருங்க. ஈழப் பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசாதீங்க. ஈழப் பிரச்சனை நாங்கள் கையில் எடுக்கிறோம். அது எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். சுப்பிரமணிய சாமியும் சோவும் அங்கே உள்ள சுஷ்மா சிவராஜும் எல்லாம் பண்ணிடலான்னு ஒன்று மனப்பால் குடிக்கக்கூடாது. திமிருவோம். தமிழினம் திமிர்ந்தா அது வேறதான். அது அவங்களுக்கும் தெரியும். இங்கே மோடி அலை ஒன்றும் வீசல, அது எங்களுக்கும் தெரியும். எனக்கு தமிழ்நாடு, இந்தியா தமிழ்நாடுங்கிறது வேற வேற தான். நீ வேணா இந்தியாவுள்ள நாங்கள் இருக்கிறோம், வேற வழி இல்லாத. ஆனா நாங்க வேற, நீ வேற தான். என் மொழி வேற, உன் மொழி வேற தான். என் சாப்பாடு வேற, உன் சாப்பாடு வேற தான். என் நாடு எனக்கான நாடு இருக்கு. நான் ஒரு இனத்தை சேர்ந்தவன், நீ வேற இனத்தை சேர்ந்தவன் தான். அதெல்லாம் நான் நம்ம ஒன்றும் அதுக்குன்னு எல்லாம் ஒன்றுன்னு சொன்னா ஒன்றாயிடுமா என்ன? அது என்ன அவ்வளோ எளிமையானதா என்ன? இந்த இன போராளி உலகத்தில் ஒரு தமிழன்னு நான் ஏற்றுக்கிட்டது மக்கள் தலைவர் வைகோவை தான். அவர் தான் இன போராளி. அவர் தான் நம் நாட்டுக்கான தலைவனாக இருக்க எல்லா தகுதியும் பெற்றவர். அவரை நீங்கள் தோக்கடிச்சிங்கன்னா நீங்களாம் மனுஷனா? உங்களை நாங்கள் பார்க்கணுமா? அப்படி நான் போய் பார்த்தேன். அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறது தோட்டத்தில் இருக்கட்டும், உள்ளத்தில் கூட இருக்கட்டும், அவர் மகிழ்ச்சியாகவே இருக்கட்டும், நாங்கள் கவலைப்படலை. ஆனாலும் ஏதோ ஒன்று நெருடுது. ஏன் இந்த மக்கள் இப்படி பண்ணாங்க? பணத்துக்கு அடிமையானாங்க, சூழ்ச்சிக்கு அடிமையானாங்கிறது இருக்க தான் செய்யுது. நேற்று என் புள்ள பெங்களூர்லேருந்து அது ஒரு பயிற்சி எடுக்க போயிருக்கு. அது ஃபோன் பண்ணி, அப்பா ஐயான்னு ஆரம்பிக்குது. வல்லடா வல்லடா. அது அப்படியே தொலைபேசியை கட் பண்ணிடுச்சு.
கவிஞர், நான் நேசிக்கிற கவிஞர் உருகி உருகி கதறாரு. முடியல முடியல முடியல. யார் பேச? மணியரசன் பேசினாரு. ஓட்டு போடுறது அவருக்கு கொள்கை கிடையாது, ஓட்டு போட மாட்டேன்னு இருக்கிறவர். அத்தனை தமிழ் உணர்வாளர்கள் விருதுநகருக்கு போகணும்னு சொன்னவர் தோத்துட்டாரு, பதறாரு. எல்லாரும் பதறாங்க. ஏன்? சரி, நடந்தது நடக்கட்டும். நேரம் கருதி நான் சும்மா போறேன். ஆனால் நாம் இலங்கையில் உள்ள ஈழத்தமிழை காப்பாற்றுவதற்கு எல்லா உரிமையும் பெற்றிருக்கிறோம். இது நினைவேந்தல் நிகழ்ச்சி அல்ல, இது இணை எழுச்சி நாள். இன்றைய நாள் என்பது புரட்சிகர நாளாக, இணை எழுச்சி நாளாக இருக்க வேண்டும். உலகத்தில் ஒவ்வொரு தமிழனும் உணர்ச்சி பெற வேண்டும் என்ற நாள் தான். அதனாலே தான் எங்களுடைய வருத்தத்தை மெதுவாக பதிவு செய்கிறோம். உணர்ச்சியோடு எழுவோம், விழ விழ எழுவோம், 9 உருவாகும். 9 நினைக்காத, 60 என்று கூறி எல்லாரும் போராட்டத்துக்கு தயாராகணும். தமிழீழத்தை காப்பதற்காக உலகத்துள்ள அத்தனை தமிழர்களும் ஒன்று சேர்ப்பதுதான் இனி மக்கள் தலைவரின் முதல் கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.